கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம் மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும்படி என்னுடைய மனைவி வந்திருக்கிறாங்க. இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் நீங்கள் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குது? தொடர்ந்து இதில் கலந்து கொண்டிருப்பது உங்களுக்கு எப்படி இருக்கிறது? இந்த நிகழ்ச்சி ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது நம்ம வாழ்க்கைக்கு. இதன் மூலமாக நிறைய காரியங்களை கற்றுக்கொள்கிறதுக்கும் ஆண்டவரை துதிக்கிறதுக்கும் மகிமைப்படுத்துறதுக்கும் ஆண்டவர் கொடுத்த ஸ்லாகியத்துக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். நேயர்களுக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பது, ஆண்டவரை துதிப்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆண்டவர் அதை கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நிறைய பேருடைய உள்ளத்தில் இந்த வார்த்தைகள் போய் அவங்களையும் ஆறுதல் படுத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது என்பது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது. தொடர்ந்து இந்த நாளின் நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். ஒரு இனிய பாடலோடு நம்ம கடந்து செல்வோம். மத்தேயு 11வது அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்குறாங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? இளைப்பாறுதலை தருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர். அதே போல் ஆண்டவர்கிட்ட வருத்தப்பட்டு வந்த எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணாங்க? இளைப்பாறுதலை கொடுத்தாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறவங்களோ அதை கொடுத்தாங்க. அந்த வரிகளில் எழுதப்பட்ட ஒரு அழகான பாடல், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வந்த இளைப்பாற. அந்த பாடலை உற்சாகமாக நம்ம பாடுவோமா? பாடுவோம். தாகமுள்ளவரை வாரும் என்றார், தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தாகமுள்ளவரை வாரும் என்றார், தாகத்தோடு வரும் சமாரியாளை கண்டார். தண்ணீர் கேட்டால் அவர் தாகம் தீர்த்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். தண்ணீர் கேட்டால் அவர் தாகம் தீர்த்தார், பாவ மன்னிப்பை கொடுத்து மகிழச் செய்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட வரும்படியாக ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, இந்த பாடலை நம்மோடு சேர்ந்து பாடும்போது ஆண்டவர் இளைப்பாறுதலை தருகிறார். தொடர்ந்து பாடுவோமா? வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வந்த இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வந்த இளைப்பாற. அம்மா வேதாகமத்துல ரொம்ப 12 வருஷமா வியாதிப்பட்டு போராடிக்கிட்டு வருத்தத்தோட இருந்தாங்க. என் அம்மா இயேசுவை நான் ஒரு தடவையாவது பார்த்துருவேன், அவர் வஸ்திரத்தை தொட்டுருவேன், எனக்கு சுகமாயிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு வந்து தொட்டாங்க, சுகம் அடைந்தாங்க. இந்த கவி அழகா அவளுடைய அனுபவத்தை சொல்லுது. பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், கடும் நோய் நீங்க அவரிடம் சென்றால், நம்பிக்கை இழந்தால், நாதர் இயேசுவை கண்டால், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகம் அடைந்தாள். இந்த கவியை உணர்ந்து பாடுவோமா? பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றார். பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தால், கடும் நோய் நீங்க பலரிடம் சென்றார். நம்பிக்கை இழந்தால், நாதன் இயேசுவை கண்டால், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். நம்பிக்கை இழந்தால், நாதன் இயேசுவை கண்டால், நடுங்கி வஸ்திரம் தொட்டு சுகமடைந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வந்த இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவரே வருவீர் இயேசு வந்த இளைப்பாற. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற யாராக இருந்தாலும் சரி, இயேசுகிட்ட வரும்பொழுது அவங்க இளைப்பாறுதலை கண்டடைவார்கள் அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் அழைக்கிறார். இந்த வசனத்தை நம்ம படித்து நம்ம இந்த பாட்டை பாடும்போது, அந்த ஆலயத்திலேருந்து பாடும்போது யாராவது ஒருத்தர் காதில் விழுறது பாருங்கள். வருத்தப்பட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போகிறவங்க
அதை கேட்டு நின்று ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிற அனுபவங்களை நிறையா பார்த்துருக்குறோம். அப்படியாக ஆண்டவர் நிறைய பேரை தன்னுடைய மந்தைக்குள்ளாக அழைப்பதை பார்க்குறோம். வருத்தத்தோடு, போராட்டத்தோடு, பிரச்சனையோடு கேட்டுக்கொண்டிருந்த அநேக இதயங்களை ஆண்டவர் திறந்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்குறோம். வேதாகமத்தில் நிறைய அனுபவங்களை நம்ம பார்த்துருக்குறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எந்த நேயராக இருந்தாலும் சரி, வருத்தத்தோடு இருப்பாங்கன்னா இன்றைக்கி ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அவங்கள அழைக்கிறார். எதற்காக? இளைப்பாறுதல். அதே போல் இதில் நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 6 நாள் நம்ம வேலை செய்கிறோம், நம்முடைய கிரியைகள் எல்லாம் நம்ம செய்கிறோம். செஞ்சு முடிச்சுட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஓய்வு நாளில் நீ என்ன பண்ணு? அந்த இளைப்பாறுன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அந்த ஓய்வு நாளின் இளைப்பாறுதல் பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ஓய்வு நாளின் இளைப்பாறுதல்? ஆண்டவர் அழைத்து அந்த ஓய்வு நாளை கொடுத்துருக்குறாங்களே, அதை அனுபவிக்கும் போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் கூட நம்ம அதிகமாக அந்த நாளை செலவிடும் பொழுது அடுத்த ஒரு 6 நாளைக்குள்ள ஸ்ட்ரென்த் ஆண்டவர் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நிச்சயமாக நிறைய பேர் வந்து அந்த அந்த மகத்துவத்தை இழந்து போயிருக்கிறாங்க. அந்த 6 நாள் வேலை செஞ்சுட்டு களைப்போடு வந்து ஆண்டவர் பாதத்தில் இளைப்பாரி அவர் கொடுக்குற வசனம், வார்த்தைகள் நமக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக மாத்திரம் இல்லை, நமக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்குது, ஒரு பலனாக இருக்குது இல்லை? அடுத்த நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த 6 நாள் உழைப்பதற்கு அது ஒரு பலனாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரும் அதை விரும்புகிறாங்க. நம்ம கூடவே இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறாங்க. ஓய்வு நாளின் ஆசீர்வாதத்தால் நம்மளை நிரப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாங்க? நண்பனாக இருக்கிறாங்க. நண்பனாக இருந்து அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கறதோடு மாத்திரம் இல்லை, அவங்க வருத்தத்தை எடுத்துக்கிறது மாத்திரம் இல்லை, இளைப்பாறுதல், சமாதானம், சந்தோஷம் ஆண்டவர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நல்ல ஒரு அழகான பாடல், கருத்தான பாடல், வேத அனுபவங்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல். அந்த ஸ்திரீ எப்படி நம்பிக்கையாக வந்து ஆண்டவர்கிட்ட நம்பிக்கையாக வந்தாங்க, நம்பிக்கையோடு தொட்டாங்க, நம்பிக்கையோடு சுகத்தை பெற்று சந்தோஷமாக வீட்டுக்கு போனாங்க. அதே போல் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்பொழுது, அந்த நம்பிக்கையோடு வரும்பொழுது அவர்கள் இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கண்டடைவார்கள் அப்படின்ற ஒரு கருத்துமிக்க பாடலையும் நம்ம பார்த்தோம். இந்த ஒரு சின்ன தியானத்தையும் பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் அநேக கருத்துக்களை இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம படிக்கலாம். ஒரு சின்ன இடைவேளைக்கு பின்னாடி நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இடைவேளைக்கு முன்னாடி இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு அழகான பாடலோடு நம்ம தொடங்கினோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரையும் ஆண்டவர் அழைப்பதாக அந்த பாடல் இருந்தது. தொடர்ந்து இந்த பகுதியில், நிகழ்ச்சியின் இந்த பகுதியில் எதை குறித்து நம்ம படிக்க போகிறோம்? நிகழ்ச்சியில் இந்த பகுதியில் ஆண்டவருடைய மலை பிரசங்கம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மலை பிரசங்கத்தில் இன்றைக்கி வந்து நம்ம மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம், நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது. நீதி அப்படின்னா நம்மளாம் நீதிமான்களா? நீதிமான்களாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ரோமர் 6:18 நம்ம வாசனா, பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையானீர்கள். அப்போது நம்ம வந்து ஆண்டவர் வந்து பாவத்திலேருந்து நம்ம விடுதலையாக்கும் போதே நம்மளை என்ன பண்ணுறாங்க? நீதிமான்களாக ஆக்கிடுறாங்க. நம்ம நீதியில் பசிதாகமாக இருக்கிறோமா யோசிக்கணும். நம்ம நீதி செய்கிறோம், அதுலேயே பசிதாகமாக இருக்கிறோமா? நீதி மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதினா என்ன அப்படின்னா, ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கும் போது, ஆதியாகமம் 15:6 நம்ம வாசிக்கும் போது, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்காக நீதியாக எண்ணப்பட்டது. இது விசுவாசம் வந்து நீதியாக எண்ணப்பட்டது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதே ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. ரோமர் 3:22, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வரும் தேவ நீதியே, அது விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ள என்ன பண்ணுது? பலிக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது ஆண்டவரை விசுவாசித்தோன்னா அது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு நம்ம ஆபிரகாம் விஷயத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ ஆண்டவரை விசுவாசித்து நம்ம பாவத்தை விட்டு விலகி வரும்பொழுது அது ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க? நீதியாக எண்ணுறாங்க. அந்த நீதி நமக்குள்ளே இருக்குது.
நம்மளுடைய ஆண்டவரை நம்ம பார்க்கும் பொழுது ஏசாயா 59:17 சொல்லப்பட்டிருக்குது, நீதியை மார்க்கவசமாக அணிந்து. ஆண்டவர் வந்து நீதியை மார்க்கவசமாக அணிந்திருக்கிறாங்க. அந்த நீதியாகிய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானாங்க அப்படின்னு நம்ம விசுவாசிக்கும் பொழுது அந்த நீதி ஆண்டவர் நம்மளுக்கு கூட கொடுக்குறாங்க. அந்த நீதியில் நம்ம எப்படி பசிதாகமாக இருக்கிறோம். அப்போ அந்த விசுவாசத்தின் மேலே, ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தில் பசிதாகமாக நம்ம இருக்கிறோமா, அதை நம்ம யோசித்து பார்க்கணும். மற்றவர்களுக்கு நம்ம ஒரு நல்லது செய்யும் பொழுது, ஒரு நன்மையான காரியங்கள் செய்யும் போது நம்ம வந்து அதை நீதியின் மேலே நம்ம என்ன பண்ணுறோம், திருப்தி ஆகுறோம். இதில் சொல்லப்பட்டிருக்குது, இப்போ ஒருத்தங்க அநியாயம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அநியாயம் செய்கிறாங்க, அதை பார்த்து அநியாயம்னு தெரிஞ்சே அவங்க என்ன பண்ணுறாங்க, தப்பு செய்கிறாங்க, செஞ்சுட்டு போயிடுறாங்க. அதில் அவங்களுக்கு திருப்தி இருக்காது. அவங்க மனசில் என்ன பண்ணும், குற்ற மனசாட்சி அவங்க மனசில் உறுத்திட்டே இருக்கும், நீ ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு. ஒரு திருடி இருக்கலாம், ஒரு பெரிய பொருளை திருடி இருக்கலாம். ஆனால் அவங்க வீட்டில் நிம்மதியாக அதை விற்று அவங்க ஏதாவது ஒரு நன்மையை அவங்க வீட்டில் சாப்பிட்லாம் அல்லது ஏதாவது பண்ணலாம். பிள்ளைகளுக்கு அதை காசை வச்சு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். ஆனால் அவங்க மனசில் அது ஒரு குற்ற மனசாட்சியை என்ன பண்ணும், நீ தப்பு செஞ்சுட்ட அப்படின்னு உணர்த்திகிட்டே இருக்கும். அப்போது நம்ம அப்படி நடக்காதபடிக்கு நீதியாக மற்றவங்களுக்கு ஒரு நன்மை செய்யும் பொழுது அதில் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு ஒரு திருப்தியை கட்டளையிடுறாங்க. அது அந்த நீதி செய்கிறதுக்கு எது உதவுதுன்னா, இயேசு கிறிஸ்துவ மேலே நம்ம கொண்டிருக்க விசுவாசம் நம்மளுக்கு அது உதவி செய்யுது. ஏன்னா விசுவாசத்தினாலே தான் நீதிமான் என்ன பண்ணுவான், பிழைப்பான். ஆண்டவர் என் பாவத்திலேருந்து விடுதலை ஆக்கிட்டாங்க, திரும்ப நான் அந்த பாவத்துக்குள்ளே என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். அந்த விசுவாசம் வந்து, அந்த விசுவாச தாகம், விசுவாச பசி, அது வந்து நம்மளை என்ன பண்ணுது, திருப்தி ஆக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒருத்தங்களுக்கு நீங்கள் ஒருத்தங்களுக்கு தப்பாக ஜிபே பண்ணிட்டீங்க, ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மெடிசனுக்கு பே பண்ணும்போது அவங்க வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க வந்து ஒரு விடோ, அவங்களுக்கு தப்பாக ஜிபே பண்ணிட்டோம். தப்பானா அவங்க போட்டிருக்க ஸ்கேனு அதில் தான் ஜிபே பண்ணோம். ஆனால் அது வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டோட வீட்டில் அவங்க வெறுத்து வச்சுருக்கிறதுனால அவங்க மாமியார் மாமனாருக்கு போயிடுச்சு. அவங்க பேமெண்ட் அங்கே தப்பாக போனதுனால இவங்களுக்கு என்ன பண்ணல, வரல. அப்போது 2500 போயிடுச்சு, வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க தப்பு, அங்கே ஒட்டி வச்சுருந்த ஸ்கேன் தப்பு தான். நம்மளுக்கு என்ன பண்ணுது, அந்த மெடிசன் போடும்போது ஐயோ நம்மளுக்கு அது தெரில, அவங்க தப்பாக பண்ணிட்டாங்க, நம்மளும் ஜிபே பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சி விட்டுட்டோம். ஆனால் மனசில் 2-3 வாரமாக அந்த மெடிசன் போடும்போது, பாவம் அந்த சிஸ்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டு வரலன்னு சொன்னாங்களே அப்படின்னு மனசு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு உறுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், யோசிச்சுட்டு, பாவம் நம்ம அந்த அமௌண்ட் வந்து போனாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு போயிடுச்சு, அவங்க மாமியார் அவங்களுக்கு தரமாட்டாங்க, இருந்தாலும் அந்த சிஸ்டர் வீடோ அவங்க வந்து அதனால் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன பண்ணக்கூடாது, நீ நீதியாக நடக்கல, அந்த விஷயத்தில் கொஸ்டின் கேட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், திரும்ப 2500 அவங்களுக்கு ஜிபே பண்ணோம். அப்போது ஆண்டவர் வந்து ராஜ்யத்தில் வரும்போது ஒவ்வொரு குறையும் நம்ம வந்து நம்ம மேலே எந்த தப்பும் இருக்கக்கூடாது, நம்ம நீதியாக நடக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க. இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொன்னேன்னா, அந்த டைம் நான் அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணப்போ ஆண்டவர் ஒரு திருப்தியை எனக்கு வந்து கட்டளையிட்டாங்க. என்ன திருப்தினா, ஒருத்தங்க நம்மளை ஏமாற்றலை, நம்ம யாரையும் ஏமாற்றலை, நம்ம லிஸ்ட்டில் அது இல்லை, நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அந்த பாவம் நம்ம லிஸ்ட்டில் இல்லை, அது வந்து நம்ம ஒருத்தங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதுக்கப்புறம் சாரி கேட்டாங்க. நான் தெரியாமல் அந்த ஸ்கேன் இதை வச்சுட்டு இருந்துட்டேன், அதை இனிமேல் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அமௌண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். அவங்க ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறாங்க, அவங்களுக்கு ஸ்கூலுக்கு பே பண்ணணும், ஒரு பொண்ணாக இருந்தால் அவங்க எல்லாத்தையும் பண்ணுறாங்க. அப்போது நம்ம ஏமாற்றி இருந்தோன்னா அந்த இடத்துல வந்து அந்த பேமெண்ட்டை திரும்ப பண்ணலைன்னா பிசாசு நம்ம மேலே என்ன பண்ணியிருப்பான், நீ அவங்கள ஏமாத்தின லிஸ்ட்டில் அவங்க சொல்லியும் அவங்கள வந்து நீங்கள் திரும்ப பே பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பான். நம்மக்கிட்டே ஒரு குற்ற மனசாட்சியாக அதை என்ன பண்ணி இருந்துகிட்டே இருந்திருக்கோம். அப்போது நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம அன்றாட வாழ்க்கையில் நீதியாக நம்ம நடக்கிறோமா, யாரையாவது ஏமாத்துகிறோமா, அல்லது ஆண்டரை விசுவாசிக்கிறோம், அந்த விசுவாசத்தில் எப்படி பசிதாகம் இருக்குது, ஆண்டர் பேசுகிற அந்த ஆவிக்குரிய விஷயத்தெலாம் நம்ம உடனே கீழ்ப்படிந்து விசுவாசத்தில் நிறைவேற்றுறோமா, நீதியின் மேல் பசிதாகமாக இருக்குமா யோசித்து பார்க்கணும். அப்படி நீதியின் மேல் பசிதாகமாக இருந்தால் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மளை திருப்தியினால் அலங்கரிப்பாங்க. ஆமென். திருப்தி அடைகிற அளவுக்கு அந்த பசி தாகம் நம்மளுக்கு இருக்கணும் நீதியின் மேலே. நம்ம இழந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நீதி செய்யணும்
அப்படின்ற அந்த பசிதாக இருக்கும் பொழுது நம்மளை நிச்சயமாக ஆண்டவர் திருப்தி அடைய செய்வார். அந்த அனுபவத்தில் நம்ம திரும்ப பெற்றுக்கொண்டோம், ஆண்டவர் ஆசீர்வதிச்சாங்க அப்படின்னு பார்க்குறோம். தொடர்ந்து நம்ம இதை குறித்து படிக்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இடைவேளைக்கு முன்னாடி இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் மலை பிரசங்கத்திலேருந்து ஒரு பகுதியை ரொம்ப தெளிவாக பார்த்துட்டு இருந்தோம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், அடுத்தவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய நீதி அதில் நமக்கு ஒரு பசிதாகம் இருக்கும்போது நம்ம திருப்தி அடைவோன்னு ஒரு அழகான அனுபவத்தின் மூலமாக சொல்லிட்டு இருந்தீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள். நீதி அப்படின்னு சொன்னிங்கன்னா 10 கற்பனைகள் ஆண்டவர் நீதியாக நம்மளுக்கு வச்சுருக்காங்க. இன்றைக்கி கடைசி காலகட்டங்களில் நம்ம 10 கற்பனைகளை கை கொள்கிறோமா நம்ம யோசித்து பார்க்கணும். பெற்றோரை கனம் பண்ணுறோமா, அதுக்கப்புறம் ஓய்வு நாளை கை கொள்கிறோமா, நிறைய கற்பனைகள் இருக்குது. நம்ம பெரிய கொலை குற்றங்கள் இச்சையான பாவங்களுக்கு உடன்பட விட்டாலும் சில இது சின்ன தவறு தான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன தவறுகளில் அப்படியே இது ஆண்டவர் கண்டுக்க மாட்டாங்க, அன்றைக்கி ஓய்வு நாள் அன்றைக்கி வேலைக்கு போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் தானே ஆண்டவர்னு சொல்ல மாட்டாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்கள் நம்ம மீறுறோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அது திருப்தியாக இருக்காது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அப்போது ஒரு 10 கற்பனைகள் இருக்குன்னா நம்ம 10மே ஃபாலோ பண்ணணும். அதில் ஒன்றத்தில் நம்ம தவறுனாலோ நம்ம குற்ற மனசாட்சி உள்ளவங்களாக இருக்க முடியும். ஏன்னா ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று குறையா இருக்குது நம்ம வாழ்க்கையில், ஐயோ நம்ம சர்ச்சுக்கு போகலையே இந்த வாரம், நம்ம சர்ச்சுக்கு போகாமல் வேலைக்கு போயிட்டோமே, அந்த ஒரு மனசாட்சி நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உணர்த்திட்டே இருப்பாங்க. அப்போ திருப்தியான வாழ்க்கை நம்மளுக்கு வாழ முடியாது. ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் தான் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணும், நிலைத்து இருக்கும். ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் இன்னும் அதை வர்த்திக்க பண்ணும், பெருக பண்ணும். இப்போ நம்ம அதை நீதியாக நம்ம நடந்து அது பெறாதது யாவுமே என்ன பண்ணுது, அது உடனே நம்மளுக்கு போயிடும், அது நிலைக்காது. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஓட்டை இருந்துச்சுன்னா எப்படி பண்ணும், அது வாட்டுக்கு நம்ம அன்னைக்கு ஓய்வு நாள் அன்னைக்கு வேலைக்கு போனாலும் அதை சம்பாதிச்சாலும் அது நிலைக்காது. அந்த ஆசீர்வாதங்கள் அந்த ஓட்டை வழியாக என்ன பண்ணும், போயிட்டே இருக்கும். ஆனால் நம்ம 10 கற்பனைகள் கை கொண்டு நீதியாய் பசிதாகமாய் ஆண்டவரை தேடும்போது திருப்தியான வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு கட்டளையிடுறாங்க. அந்த ஓட்டை இல்லாதபடிக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நம்ம கொஞ்சம் சம்பாதிச்சாலும் அதை நம்மளுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் நம்ம குடும்பத்தை நடத்துறதுக்கு உதவி செய்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தியான வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருக்கும் கொடுத்துருக்காங்க. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறேன். திருப்தியாக இருக்கணும்னு தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். யாராவது பாதி வயிறில் இருக்கணும்னு நினைக்க மாட்டோம். ஆனால் திருப்தி அடையணும்னு நினைக்கிற நாம் அந்த நீதியின் மேலே பசிதாகம் இருக்க மாட்டேங்குது. நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு அப்படியே ஆவரேஜாக போயிடுறோம். நீதியின் மேல் பசிதாகமாக இருக்கணும். இன்னும் ஆண்டவர் சொல்கிறாங்களே வெளிப்படுத்தல் 22:11 நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும்ன்றாங்க. இன்னும் நம்ம நீதியின் மேலே பசிதாகமாக இருந்தால் நிச்சயமாக திருப்தியாக இருப்போம். நல்ல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. இயேசுவுடைய மலை பிரசங்கத்திலேருந்து நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள்னு நல்ல கருத்துக்களை சொன்னீங்க. தொடர்ந்து நம்ம இந்த பகுதியில் ஒரு வாக்குத்தத்தத்தை படித்து நம்ம நிறைவு செய்வோம். இந்த நாளின் வாக்குத்தத்தமாக ஏசாயா மூலமாக ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் ஏசாயா 29:19 வசனம். ஏசாயா 29:19. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். ஆமென், ஆமென். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள் அப்படின்ற வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக சிறுமையானவர்கள், சிறுமைப்பட்டவர்கள் இவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வருத்தத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அல்லது அவங்களுடைய உள்ளத்தில் நமக்கு இது இல்லையே அது இல்லையேன்னு ஒரு அங்கலாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்கிறாங்க, நீ அங்கலாய்க்க போகிறதில்ல, இனிமே நீ வருத்தப்பட போகிறதில்ல. சிறுமையானவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்வார்கள். கர்த்தருக்குள் மகிழ்வது அப்படி குறித்த இன்னொரு வசனம் இருக்குது இல்லையா புதிய ஏற்பாட்டில். அது என்ன வசனம்? பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்றார். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறத ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்குறாங்க. இதில் என்னங்க ஒரு ஆசீர்வாதம், இதில் என்ன ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னா,
நமக்கு போதும் என்கிற மனது, அந்த திருப்தி, அந்த ஒரு சந்தோஷம், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துக்கிறாரு, எனக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கலாம். நமக்கு என்ன தேவை, ஒரு ஒரு செலவு வரப்போகுதுன்றது ஆண்டவர் முன்னாடியே தெரிஞ்சு அதற்கான வருமானத்தை நம்முடைய கடையின் வாயிலாக ஆண்டவர் கொடுத்துட்றாங்க. அதே போல் ஓய்வு நாளுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது அதனுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரெண்டை தனியாக மண்ணா கொடுத்த மாதிரி ஆயத்த நாள்லேயே ரெண்டை தனியாக கொடுத்துட்றாங்க. இப்படி பல காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை என்ன பண்ணுறாங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைய செய்கிறாங்க. ஒரு நாளும் நம்ம என்ன பண்ண போகிறதில்ல, கர்த்தருக்குள் நம்ம இருக்கிறதுனால வீழ்ச்சி அடைய போவதில்லை, மகிழ்ச்சியை இழக்க போகிறது இல்லவே இல்லை. அதனால தான் ஆபக்குக் சொல்கிறாரு, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் என்ன பண்ணுவேன், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது ஒரு பெரிய வாக்குத்தத்தமாக இங்கே சொல்லப்படுகிறது. சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து மனுஷரில் எளிமையானவர்கள். இதை நம்ம பார்க்கும்போது இந்த எளிமையாக இருக்கிறவங்கள, சிறுமையானவர்களை இந்த மனுஷர் என்ன பண்ணுறாங்க, மதிக்கிறதே இல்லை. அவங்கள ஏறி மிதிக்க தான் பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுடைய சிறுமையை, அவருடைய எளிமையை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி, ஒருவேளை நம்ம இருக்கக்கூடிய இடத்துல, சமுதாயத்தில் நம்மளை சிறுமைப்படுத்தி, நம்மளை எளிமைப்படுத்தி, நம்மளை தாழ்த்தணும், நம்மளை அமுக்கணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த யார் இருந்தாலும் சரி, ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இருப்பீங்க, மிகவும் மகிழ்வீங்க, கர்த்தருக்குள் களி கூறுவீங்க, சாட்சி சொல்லும்படியாக நான் வைப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுகிறார். நம்மை ஒரு உதாரணமாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். அதே போல் அநேகரை, சிறுமையானவர்களை, எளிமையான அநேகரை ஆண்டவர் மகிழச் செய்து அவருக்குள்ளாக கலிகூறச் செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. இந்த வாக்குத்தத்தத்தோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். ஒரு ஜெபம் செய்யலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அருமையான நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக இன்றைக்கு எங்களோடு கூட தகப்பனே பேசினதுக்காக நன்றி. சிறுமையானவர்களை, எளிமையானவர்களை நீர் சந்தித்து நீர் அவர்களை உமக்குள்ளாக கலிகூறும்படியாய் மகிழும்படியாய் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த நிகழ்ச்சியில் பார்க்குற எங்களையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீர் எல்லோரோடும் பேசினதுக்காக நன்றி. கர்த்தருக்குள் கலிகூறும்படியாய் நீர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, அற்புதங்களை நீர் செய்யும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் நிகழ்ச்சி ஆண்டவர் அழகான பாடலோடு, அழகான தியானத்தோடு, நல்ல வாக்குத்தத்தோடு நிறைவு செய்யும்படியாக ஆண்டவர் கிருபை செய்தாங்க. நமக்கும் ஆசீர்வாதமாக இருந்தது போல் நேர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும்னு கர்த்தருக்குள் நம்பலாம். நேர்களே, இந்த நாளின் நிகழ்ச்சியைப் போல மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.